வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 29th of January. மார்க்கெட் ஓப்பன் பண்ணி ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட் ஒன்று கிடச்சிது. ப்ரீமியத்தில் புட்டு கால் 2350 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போட்டு பார்த்தேன். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டில் இருந்தது. ப்ரீமியம் ஷூட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் ஷூட்டாக விக்ஸும் வந்து ஷூட்டாக இருக்கும். அதனால் என்னோடய பிளான் வந்து பேரிஷ் ட்ரேடு தான். ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் வேறு ஷூட் ஆகிட்டு இருந்தது. என்னோடய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டேன். என்னென்னா பேர் கால் ஸ்ப்ரெட். ஓகே, எந்த நேரமும் வந்து பார்த்திங்கன்னா பேனிக்காக இருந்தது. மார்க்கெட் எனக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு இருந்தது. நிஃப்டி வந்து மூவே ஆகலை அப் சைடில். ஆனால் ப்ரீமியம் வந்து ஷூட் ஆகிட்டே இருந்தது. அதிலே நல்லா தெரிஞ்சிச்சு கால் சைடில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். உட் சைட் ப்ரீமியம் இறங்கவே இல்லை. ஆனால் கால் சைட் ப்ரீமியம் வந்து நல்லா ஷூட் ஆகிடுது. அந்த பக்கம் தான் பொசிஷன் எடுக்க நல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, இதில் வந்து பிரேக் அவுட் ஆகுமான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் பிரேக் அவுட் ஆகலை. திருப்பி ஒரு ஹையர் வந்துருச்சு. இதுலேயே பிரேக் அவுட் ஆகுமான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என் டார்கெட் 30 பாயிண்ட்ஸ். நான் ட்ரேட் என்ட்ரில் வந்து 155 என்ட்ரான 185 வந்துச்சு. இருந்தும் பார்த்தீங்கன்னா என் பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் என்னோடய பை பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாக்னட் ஆகி பெரிய ஃபால் இருக்குன்னு நல்லா தெரியும் எனக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி தடுமாறி ஒரே இடத்துல வந்து ஸ்டாக்னட் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, மார்க்கெட் எனி டைம் ஒரு ரிவர்சலுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு நல்லா வந்து தெரிஞ்சுது எனக்கு. ஓகே, மார்க்கெட் ஒரு சேனலுக்குள்ளே இருக்குது. இந்த வந்து லோ க்ரீன் லைனை க்ராஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரணும்னு சொல்லிட்டு இந்த பிரேக் அவுட்டில் நான் கணித்தேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது. அந்த பையிங் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு மார்க்கெட்டை கொண்டு போயிடுச்சு. என்னோட லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2.5% இருந்தது. ஓகே, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பேக் சைடில் புஷ் பண்ணுன்னு நல்லா எனக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரி சிக்னல் ஒன்று போட்டு கொஞ்சம் ஹாப்பியாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 169 வந்துச்சுன்னா என்னோடய பிரேக் அவுட்டை நான் தாண்டிடுவேன். அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மார்க்கெட் பெரிய வந்து ஃபாலுக்காக வெயிட் பண்ணி கீழே வந்து மார்க்கெட் பயங்கரமாக விழுந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் வந்து 119 இருந்தது. ஆனால் வேணாம், அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படி சொல்லிவிட்டு என்னோடய பொசிஷன் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்னோடய டார்கெட் ஆனால் 190 போய் ஹிட் ஆச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல அந்த ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். இந்த ட்ரேடு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை பாய்.